வணக்கம். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் பாசத்திற்குரிய ஐயா இளவரசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தொடர்ந்து அவதூறாக பேசக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அதற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து மக்களிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நல்லாட்சியை கெடுக்கும் வகையில் தொடர்ந்து அவதூறை வெளித்தெளித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு பதிலளிக்கும் வகையில் நம்முடைய கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் உங்களிடம் தொடர்ந்து விவாதிக்க உள்ளார். அவரை யூடியூப் சேனல் மூலமாக பின்தொடருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது வாரிசு அரசியல் என்று சொல்லுகிறவர்களை பார்த்து நாம் கேட்பதெல்லாம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தை யாரால் காப்பாற்ற முடியும் என்று கலைஞருடைய சிந்தனையில் ஏற்பட்டதுதான் இந்த வாரிசு. நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை மற்றவர்கள் கபாலிகரம் பண்ணி வருவார்கள் என்பதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் மிக பலரை கூட இந்த கட்சியிலிருந்து நீக்குகிறார். தன்னுடைய மகனே மகன் இல்லை என்கிறார். மூக்க அழகிரியை பார்த்து அவன் என் மகன் இல்லை என்று சொல்கிறார் என்றால், ஒரு தகுதியான தலைவரை இந்த தமிழகத்துக்கு நாம் விட்டுச் செல்ல வேண்டும், இந்த திராவிட கொள்கை காக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு ஸ்டாலினை தவிர மற்றவர்களால் முடியாது என்று சிந்தித்ததன் அடிப்படையில் தான் இந்த வாரிசை கலைஞர் அவர்கள் நிறுவிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாரிசு அரசியல் இல்லை என்றால் எதிரிகள் நம்மை ஈஸியாக வீழ்த்தி விடுவார்கள்.